கிறிஸ்தவர்கள் அதுலேயும் இந்த இந்த ஃபெலோஷிப் ஹெட்டு பெரிய சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு பழக்கம் இருக்குது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு ஒருத்தவங்களை பிடிச்சி கூப்பிட்டு நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது தேவையில்லாத விஷயம். இப்போ எனக்கிட்டலாம் அதை சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கும் கடவுளுக்கு நடுவில் என்ன இடைவெளி வந்துடுச்சு அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பிள்ளைய ஒரு 15 வயசு பிள்ளையை கூப்பிட்டு நான் உனக்காக உன் அப்பாட்ட பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கும் 2 பேருக்கும் ஏதோ சண்டை, வீட்டை விட்டு அவர் அடிச்சு துரத்திட்டாரு, நீங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறது மாதிரியே அந்த காரியத்தை செய்யாதீங்க. நிறைய நேரங்களில் ஃபெலோஷிப் எல்லாம் ஃபெலோஷிப்பில் முக்கியமான ஜெபிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இப்படி ஒரு கர்வம் இருக்குது. நான் எல்லாருக்கும் நான் உனக்காக ஜெபம் பண்ண, உனக்காக ஜெபம் பண்ண தெரியுமா, உனக்காக ஜெபம் பண்ணுறது தெரியுமான்னு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க. ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கீங்கன்னா சபையில் உள்ள ஊழியருக்காக, சபையில் உள்ள பொறுப்பில் இருக்கவங்களுக்காக, சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக, முக்கியமாக சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது